இன்னைக்கு நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா மங்காத்தா ரீ-ரிலீஸ், தலைவர் தம்பி தலைமையில், அப்புறம் திரௌபதி 2, ஹாட்ஸ்பாட் 2, பார்டர் 2, இன்னும் சில படங்கள். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். எல்லா படத்துக்கும் ஷேர் டீட்டெயில்ஸோட பார்க்க போறோம். எந்தெந்த படம் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு, எந்த படம் பெரிய வெற்றி, எந்த படம் தோல்வி சந்திச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, புருஷன் அப்படிங்கிற படம் தான். இப்ப ரீசெண்டா அதோட அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஒரு ப்ரோமோ செம்ம இன்ட்ரெஸ்டா இருந்தது. அதுல வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு படித்தேன் பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடி, அப்புறம் கிங் LNY, சிவகானமூர்த்தி, ராகுல், அப்புறம் ஸ்ரீ நவீன் நவீன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியான ஃப்ரேம் தான். எத்தனை பேர் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஸோ பாருங்க, கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் நேத்து 54வது நாள் இந்தியாவில் 58 லட்சம், உலகம் முழுக்க 67 லட்சம், 1312 கோடியே 72 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 270 கோடி. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 130 கோடிக்கு போயிருக்கு. இந்த படம் இதுவரையும் ஷேரா வந்திருக்கிறது 615 கோடி கிட்ட. 473% ரெக்கவர் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே இந்த படத்துக்கு, அதாவது ஓவராலா வேர்ல்டு வைடு ஒரு 470 to 480 crore கிட்ட கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பிளாக் பஸ்டருங்க இந்த படம். பெரிய ஹிட். கிராந்தி ஜோதி வித்யாலயா மராத்தி மதியம் அப்படிங்கிற மராத்தி படம் இதுவரையும் எப்படிப்பட்ட வெற்றினா, 27வது நாள் 30 லட்சமோ, டோட்டலா 24 கோடி 86 லட்சம். பட்ஜெட் 2 கோடி, 1.5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 10 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. 700% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்குங்க. பெரிய ஹிட் இந்த படமும். அப்புறம் பார்டர் 2 இந்த படம் நேற்று 5வது நாளே பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. நேற்று இந்தியாவில் 26 கோடியே 44 லட்சம், உலகம் முழுக்க 29 கோடி. 237 கோடியே 25 லட்சம் இந்தியாலையும், 268 கோடியே 24 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 210 கோடி பட்ஜெட், 124 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். ஆல்ரெடி 137 கோடி கிட்டே இந்த படம் ஷேர் வசூல் ரீதியா இந்த படம் 110% ரெக்கவர் பண்ணியிருக்குங்க 5வது நாள்லயே. பெரிய வெற்றி. அப்புறம் மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் நேற்று 16வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 17 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 44 லட்சம். உலகம் முழுக்க டோட்டலா இந்த படம் இதுவரையும் இந்த 16 நாள்ல 281 கோடியே 43 லட்சம். பட்ஜெட் 200 கோடி, 120 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். ஆல்ரெடி 158 கோடி கிட்ட ஷேர் வசூல் ரீதியா இந்த படம் 132% ரெக்கவர் பண்ணிருக்கு. பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் அனகனக ஒக்கராஜு இந்த படத்தோட டே 14 ஆந்திரா தெலுங்கானால 90 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 19 லட்சம். ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷன், ஓவர்சீஸ் கலெக்ஷன்லாம் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டோட்டலா 53 கோடி 50 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 81 கோடி 78 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட், 45 கோடி கிட்ட இதுவரை ஷேர் வந்திருக்கு. இந்த படம் 28 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். ஆல்ரெடி வசூல் ரீதியா இந்த படமும் பெரிய வெற்றி, 162% ரெக்கவர் பண்ணிருக்கு. நரி நடுமா முராரி இந்த படம் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் இருந்தாலுமே செகண்ட் வீக் நல்ல பிக்கப் ஆச்சு. ஆந்திரா தெலுங்கானால நேற்று 13வது நாள் 58 லட்சம், உலகம் முழுக்க 76 லட்சம், 30 கோடியே 82 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த 13 நாள்ல 40 கோடி பட்ஜெட், 19 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். கிட்டத்தட்ட 16 கோடியே 70 லட்சம் கிட்ட இந்த படம் ஷேரா வந்திருக்கு. அதாவது 87% ரெக்கவர் பண்ணிருக்கு. இன்னும் ஒரு 5-5.5 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் பிரேக் ஈவன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரப்போற நாட்கள்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் சத்தா பச்சா அப்படிங்கிற மலையாள படம் நேற்று 6வது நாள் கேரளால 1 கோடியே 53 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 73 லட்சம். ஸோ ஓவர்சீஸ் கலெக்ஷன், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கலெக்ஷன்லாம் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கேரளால டோட்டலா 12 கோடியே 94 லட்சம், உலகம் முழுக்க 28 கோடியே 72 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 12.5 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 10 கோடி, 15 கோடிக்கு மேல ஷேர் ஆல்ரெடி வசூல் ரீதியா 155% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா பெரிய வெற்றியை சந்திச்சிருக்கு. அப்புறம் பேபி கேர்ள் அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் கேரளால 25 லட்சம், உலகம் முழுக்க 28 லட்சம், 3 கோடியே 30 லட்சம் கேரளாலையும், டோட்டலா 4 கோடியே 19 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 14 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட், 5.5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். இப்போதைக்கு இந்த படம் 2 கோடியே 35 லட்சம் கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. அதாவது 42% தான் இப்போதைக்கு ரெக்கவர் பண்ணிருக்கு. ஸோ இன்னும் வசூல் பண்ணணும், பெரிய வெற்றி படமா அமையணும்னா ஒரு 7 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணணும் உலகம் முழுக்க. அப்புறம் கல்ட் அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் கர்நாடகால 28 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம், 2 கோடியே 84 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த 5 நாள்ல 4.5 கோடி பட்ஜெட், இதுவரையும் 1 கோடியே 50 லட்சம் கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ்
2 கோடி தான் போயிருக்கு. இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 77% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணும்னா, இன்னும் 1 கோடி கிட்ட வசூல் பண்ணாலே இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். அது ஒரு 5 நாள் 6 நாள் டைம் எடுத்துக்கிட்டா கூட இந்த படம் மோஸ்ட்லி பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த படம் வெற்றி படமா அமைறதுக்கு. அப்புறம் லேண்ட் லார்ட் அப்படிங்கிற கன்னட படம் நேத்து 5வது நாள் கர்நாடகால 50 லட்சம், உலகம் முழுக்க 53 லட்சம், 3 கோடியே 75 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 6 கோடி பட்ஜெட், 2 கோடியே 75 லட்சம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இப்போதைக்கு 2 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. அதாவது இன்னும் இந்த படம் வந்து ஒரு 1.5 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். பாப்பா வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு 73% ரெக்கவர் பண்ணிருக்கு. பராசக்தி நேத்து 18வது நாள் தமிழ்நாட்டுல 11 லட்சம், உலகம் முழுக்க 12 லட்சம், 55 கோடியே 30 லட்சம் தமிழ்நாட்டுல, 87 கோடியே 57 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 135 கோடி பட்ஜெட், 74 கோடியே 50 லட்சம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ். இப்போதைக்கு 47 கோடி தான் இந்த படத்துக்கு ஷேரா வந்திருக்கு. வசூல் ரீதியா இந்த படம் 63% தான் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. என்னதான் இந்த படம் ஓன் ரிலீஸா இருந்தாலுமே இந்த படத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை இந்த படம் தியேட்ரிக்கலா ரெவென்யூவா எடுக்கல. அப்படிங்கும் போது இந்த படம் தியேட்ரிக்கலா ஒரு ஃபிளாப்பான படமா தான் அமைஞ்சிருக்கு. தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் நேத்து 13வது நாள் தமிழ்நாட்டுல 58 லட்சம், உலகம் முழுக்க 66 லட்சம், 29 கோடியே 77 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 34 கோடியே 83 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ்நாடு கலெக்ஷன், ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கலெக்ஷன்லாம் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்ஜெட் 10 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 7 கோடியே 70 லட்சம், ஷேரா வந்திருக்கிறது 17 கோடிக்கு மேல. இப்பவே இந்த படம் 222% வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 8ல இருந்து 9 கோடி கிட்டே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே கிடைச்சிருக்கு தியேட்ரிக்கலா. ஸோ வசூல் ரீதியா நல்லா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. பெரிய ஹிட் இந்த படம். அப்புறம் திரௌபதி 2 நேத்து 5வது நாள் எப்படிப்பட்ட கலெக்ஷன், இதுவரை எவ்வளவு ஷேர் வந்திருக்குன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுல 27 லட்சம், உலகம் முழுக்க 29 லட்சம். டே 4க்கும் டே 5க்கும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. ஆனா அது ரொம்ப கம்மி தான். டோட்டலா இதுவரை 1 கோடியே 47 லட்சம் தமிழ்நாட்டிலேயும், உலகம் முழுக்க 1 கோடியே 58 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 11 கோடி. இந்த படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த படத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு 4 கோடி அப்படின்னு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிட்டா கூட இதுவரை 81 லட்சம் தான் ஷேரா வந்திருக்கு. அதாவது இன்னும் இந்த படம் ஒரு 7 கோடி கிட்ட வசூல் பண்ணணும் உலகம் முழுக்க. பண்ணுமா இல்லையா அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க. 20% தான் இப்போதைக்கு ரெக்கவர் பண்ணிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த 5 நாள்ல திரௌபதி 2ங்கிறது ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. வரப்போற நாட்கள்ல ஏதாவது பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். அப்புறம் ஹாட்ஸ்பாட் டூ மச் இந்த படம் நேத்து 5வது நாள் தமிழ்நாட்டுல 20 லட்சம், உலகம் முழுக்க 21 லட்சம், 1 கோடியே 48 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 5.5 கோடி, 2.5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இந்த படம் 77 லட்சம் தான் இப்போதைக்கு ஷேரா வந்திருக்கு. இந்த படம் 30% கிட்ட வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. இந்த படமே கண்டிப்பா இன்னும் ஒரு 3.5 கோடி 4 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். அப்புறம் அஜித் அவர்களோட மங்காத்தா ரீ ரிலீஸ் நேத்து 5வது நாள் தமிழ்நாட்டுல 71 லட்சம், உலகம் முழுக்க 84 லட்சம். தமிழ்நாட்டுல டோட்டலா 13 கோடியை கடந்திருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 15 கோடியே 38 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். நேத்து நான் ஹாலிடேஸ்ல ஓரளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நேத்து தமிழ்நாடை பொறுத்தவரை டாப் 5ல என்னென்ன படம் இருக்குன்னா, மங்காத்தா தான் ஃபர்ஸ்ட் இடம் இருக்கு, 71 லட்சம். தலைவர் தம்பி தலைமையில் 58 லட்சம். திரௌபதி 2 3வது இடத்துல இருக்கு, 27 லட்சம். ஹாட்ஸ்பாட் டூ மச் 20 லட்சம். பார்டர் 2 இந்த படம் வந்து 18 லட்சம். ஸோ இதுதான் நேத்து தமிழ்நாடு டாப் 5யோட நிலைமை. அப்புறம் நிறைய பேர் சிறை படத்தோட கலெக்ஷனை கேட்டிருந்தீங்க. சிறை படம் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். தமிழ்நாட்டுல 26 கோடியே 73 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 31 கோடியே 63 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 4 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 13 கோடியே 85 லட்சம் கிட்ட ஷேர் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட்? ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம் இந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு. நிறைய பேர் இந்த படத்தை பத்தி நிறைய ரைட்டப் எழுதுறாங்க. இந்த படம் நீங்க தியேட்டர்ல பார்த்திருந்தாலும் சரி, ஓடிடில பார்த்திருந்தாலும் சரி, இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.